சமீப காலங்களில் டிவியில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறப்ப டக்குன்னு ஒரு விளம்பரம் ஒன்று வரும். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு வயதான நபர்கள் 2 பேர் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை எடுத்து அட்டன் பண்ணால் டக்குன்னு ஆப்போசிட்டில் போலீஸ்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அதில் போதைப் பொருட்கள் இருக்குது, ஸோ இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட டீட்டெயிலாம் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி போகும். டக்குன்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் ஸ்வைப் பண்ணிடுவாங்க. சென்னையில் மிகப்பெரிய அமௌண்ட்டு போயிருக்குது. ரியலாகவே இந்த நடந்த இன்சிடெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் த ரெட் லைன். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டை வச்சு தாய்லாந்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாது. படத்தினுடைய ஓப்பனிங்கில் ஒரு ஃபோன் கால் ஒலிக்க அதை அட்டன் பண்ணுறாங்க. உயர் நடுத்தர வகுப்பை சார்ந்த பெண். கிச்சனில் இருக்கிறப்பே டக்குன்னு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேச, இந்த மாதிரியெல்லாம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்ல, நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதை கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் விசில் பறக்க, இன்னொரு பக்கம் காய்கறி கட்டிகிட்டு இருக்கிறப்ப விரலை நறுக்க, என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது டக்குன்னு பட்டனை அமுத்திடுவாங்க. அவங்களோட பணம் அப்படிங்கிறது நொடி பொழுதில் இருக்கக்கூடிய 5 லட்சம் பாட் தாய்லாந்து பணம் காணாமல் போயிடும். கணவர்கிட்ட சொல்கிறப்ப குறைவான மதிப்புள்ள பணத்தை தான் சொல்கிறாங்க. இதை கடந்து வந்துரு, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இவங்களோட பேர் ஒர்ன். அடுத்ததாக இன்னொரு பெண்மணிக்கு கால் போகும். அவங்க நேம் பாய். இவங்க ஒரு மனநல மருத்துவமனையில் மருத்துவராக இருக்காங்க. தான் குடியேற போகக்கூடிய வீட்டுக்கு அட்வான்ஸ் தொகையை எடுத்து வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலிமா இழக்க நேரிடுது. அடுத்ததாக வாங்குகிற டீனேஜ் பெண்ணுடைய பாட்டியின் பணம் பறிபோக ஆரம்பிக்குது. இதில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. வாவ். இந்த 3 பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கிறப்ப இவங்களை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னுடைய ஹேக்கர் ஃப்ரெண்டான ஓஜேவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவனை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பிளான் பண்ணலாங்கிறாங்க. இவங்க நினச்சது போலவே இவங்க ஒரு டூப்ளிகேட் கால் சென்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. வில்லனான தந்திவேன் ஜாக்லைன், இவர் ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செய்துட்ருப்பார், ஒரு டானுக்கு கீழே. ஐயா நான் இதெல்லாம் பார்த்துக்குறேங்க ஐயா அப்படின்ட்டு, லீவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த டீமையும் தூக்கிட்டு போய் தனியாக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இவர் திருட ஆரம்பிச்சிருந்துருவார். ஒரு பக்கம் இவரை தேடி அந்த டான் டீம் சுற்றிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் போலீஸும் சுற்றிட்டுருக்கோம். இது போக இந்த 3 பொண்ணுங்களும் இவனை துரத்திட்டுருப்பாங்க. ஃபைனலாக இந்த டூப்ளிகேட் கால் சென்டரை வச்சுட்டு இந்த 3 பெண்களும் எப்படி அந்த வில்லன் கிட்ட இருந்து பணத்தை எடுக்க போகிறாங்க, போலீஸ் எப்படி உள்ளே வரப்போகுது, அந்த டான் டீம் எப்படி இவனை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் படம் கொஞ்சம் மெதுவாக தான் நகரும், ஆனால் கொஞ்சம் ஃபயராகவும் இருக்கும். இந்த 3 பேரும் அந்த டீமை அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அது அடித்து உதைக்கிறதெல்லாம் கிடையாது. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ சிப்பை அவங்களோட டீமுக்குள்ளார செலுத்தணும், அவங்களுடைய டேட்டாவெல்லாம் திருடணும், அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கணும், அவங்க அடுத்தது என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க வேலை செய்யணும். இன்னொன்று, அவங்களோட நிறுவனத்துக்குள்ளார இவங்க உள்ளே புந்து டேட்டாவை திருடணும். ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை உள்ளுக்குள்ளார அடிக்கடிக்கு வச்சுருந்துருப்பாங்க. அதை சீனா சொல்கிறப்ப சுவாரஸ்யம் போயிடும். ஒரு கட்டத்தில் இந்த 3 பேரும் இந்த வேலையே வேணாம் போ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நகர்ந்து போன பிறகு இல்லை சும்மா விடக்கூடாது, பணம் நம்புழுது அப்படின்ட்டு மீண்டும் 3 பேரும் உள்ளுக்குள்ளார சேர்ந்துக்கிட்டே கிளைமேக்ஸில் இவங்க நடத்தக்கூடிய அரங்கேற்றமான காட்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. குறிப்பாக அந்த சேசிங் சீன் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான், இருந்தாலும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.